ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு சாமியார் அவங்க ரோட்டில் நின்று ஆடிட்டுருக்கோம். அப்போ காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது ரகுராமோட அம்மா கீழே இறங்கி வரவும் உடனே அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரகுராமோட அம்மாவும் ஆமா சாமி அப்படிங்கிறாங்க. நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சந்தோஷமாக போகிறீங்க, ஆனால் ஒரு உயிர் அங்கேருந்து போக போகுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராமோட அம்மா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு அந்த சாமி அவங்க பாட்டுக்கு போயிடவும் ரகுராமோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ரகு கேட்குறாங்க, என்னம்மா சொன்னார் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுன்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ கோயிலுக்கு தனாவும் கதிரும் வரவும் அப்போ அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது அப்பா நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் பார்த்துருந்தாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, 2 பேரும் வந்திருக்கீங்களா, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா அங்கே வாங்க அப்படின்னு ரகுராம அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ என்ன பார்வதி அப்படிங்கும்போது வாங்க மாமான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் அவங்கள எப்படியாவது சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐயோ தனாவை கதிர் இங்கே தானே நின்றுட்டு இருந்தாங்க, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சிவா கேட்குறாங்க, என்னடி உனக்கு ஆச்சுது, அண்ணா அவங்க எல்லாத்திட்டும் பேசிட்டு இருந்தாரு, அவர் அவசரமாக வான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன், இங்கே பார்த்தோம்னா யாருமே இல்லை, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கும்போது அப்போ பார்வதி இல்லைங்க, நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதை சொல்கிறதுக்காக தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கண்ணா இவளுக்கு தான் வேற வேலை இல்லை, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. பார்வதி நினைக்கிறாங்க, தனாவும் கதிர் இங்கே தானே நின்னாங்க, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அதாவது மணியோட அம்மா அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா மட்டும் பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான், எங்கள் ஒரு பெரிய பிரச்சனையே எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எங்களுக்கு வரணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கவும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தானா, ஆனால் உங்கள் அப்பா கண்ணில் மட்டும் நீ மாட்டிடாத அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தனாவும் கதிரும் அங்கே நிற்கும் போது மகாலிங்க பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே கதிரும் தனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவர் வர பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது உடனே மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க நாங்கள் அங்கே வந்த விஷயத்தை அப்படிங்கவும் என்னம்மா நான் எதுக்குமா சொல்ல போகிறேன், நீயும் ரகுராமோட பொண்ணு தானே, அப்படி இருக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட வரணும்னா நீயும் தானே வந்தாகணும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நீங்கள் இங்கே வந்திருக்க விஷயத்த நான் உங்கள் அப்பா கிட்டேயும் மற்ற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தியும் அங்கே வந்துருந்தாங்க. உடனே கார்த்தி மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, என்னையா இங்கே உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இதுக்காகவா நீங்கள் வந்த அப்படிங்கும்போது வேற என்ன பண்ணுறதுக்கு தம்பி, என் பொண்ணை எப்படியாவது சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, அதுக்காக இந்த மாதிரிக்கு எடுப்படி வேலையில செய்ய வேண்டியதாக தான் இருக்குது அப்படிங்கவும் இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரிக்கு செய்ய அப்படிங்கவும் உடனே மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லும் போது மகாலிங்க தாங்க நானே இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ அவங்க கதிர்கிட்ட கொடுக்குறாங்க, கதிர் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என்னது நான் தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கா அப்படிங்கும்போது ஏன் கதிர் நீ கொண்டுட்டு வர மாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அதனால ஒன்றும் இல்லை, ஆனால் என்னை பார்த்துட்டாக்கி பெரிய பிரச்சனையாயிருமே அப்படிங்கவும் இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான், இந்த குடும்பத்தில் நீ ஒருத்தன், அதனால தான் நான் சொல்கிறத கேளு, தண்ணி எடுத்துக்கொண்டு கொடு, அப்படிலாம் கொஞ்சம் வேலை செய்தாதான் அந்த குடும்பத்துலேயும் உன்னை சேர்த்துப்பாங்க அப்படிங்கவும் அப்போ தனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க பொங்கல் வைக்கும் போது அதாவது அந்த பானையில் எல்லாருமே அரிசி போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க, மாயும் என்ன மாறு விஷயத்தில் வர சொல்லியிருக்கிறா, அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தில் ஒருத்தன் நீயும் தானே, நீயும் அரிசி போடணும்ல, அதனால அந்த தண்ணி எடுத்துகிட்டு வா, அப்படியே நீயும் அரிசி போட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் உடனே கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி அதாவது ஒரு குழி தோன்றாங்க. அந்த குழி அதாவது நம்ம ஆள் விழுந்தாக்கி அதை உள்ளே இழுத்துட்டே போகக்கூடிய குழி. அப்போ அங்கே கதிர் தண்ணி எடுக்கிறதுக்காக வருவான், அவன் இந்த வழியோட தான் வருவான், அதனால இந்த குழிக்கு மேலே எல்லாத்தையும் மூடுங்கடா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் கூட ஆளுகளும் அப்படிலாம் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த குழிகளை அவங்க எதிர்பார்த்த மாதிரிக்கே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே ஐயோ இது என்னது நம்மளை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கதை முடிஞ்சிரும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தனா எனக்கு கிடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா தனா கிட்ட கேட்குறாங்க, கதிர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க, கதிர் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறா அப்படிங்கும்போது என்னது தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறான்னு அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அதாவது மகாலிங்கம் தான் தண்ணி எடுக்க சொன்னார் பொங்கல் வைக்கிறதுக்காக அப்படிங்கவும் அவர் தானே தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார், எதுக்காக கதிர்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கும்போது இல்லை எப்படியாவது இங்கே மனசெல்லாம் மாற்றணும், அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சாக்கி அவங்க எல்லா மனசையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு மகாலிங்கம் ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தாரு அப்படிங்கவும் அப்போ மகாலிங்கம் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது ஆமாம் மாயா அப்படிங்கிறாங்க. இல்லை
அவன் அப்படிலாம் நல்லவன் கிடையாது, ஏதோ ஒரு பிளானை வச்சுருக்கிறான், சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அங்கே வராங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது மாயா வந்து ஒவ்வொரு இடமா தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி குரல் கேட்கவும் மாயா வந்து கேட்டுருந்தாங்க. அப்போ வந்து மாயா கரெக்டாக கதிர் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே கதிர் அப்படின்னு சொல்லி கத்தும் போது மாயா என்னை காப்பாற்று மாயா அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்கிட்ட இங்கே வந்து அப்படிங்கும்போது, இங்கே தானே குளம் இருக்குதுன்னு அங்கே போர்டு போட்டிருந்தாங்க அப்படிங்கவும், இங்கே குளமே கிடையாது, குளம் வேறு இடத்துல இருக்குது, உன்னை யாரோ வேணும்னு இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கிறாங்க, அங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா வந்து கதிரை எப்படியோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி காப்பாற்றிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ஐயோ இந்த பிளான் வந்து இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, கதிர் இந்த மகாலிங்கம் தான் திட்டம் போட்டு ஏதோ பண்ணியிருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் கார்த்தி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லவும், என்ன மாயா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக வந்திருப்பான், சரி இந்த விஷயத்தை பற்றி இப்போ நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், தனா கிட்ட சொன்னேன்னா தனா பயந்துருவா, அதனால நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்க கதிர் வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து தண்ணி எடுத்துருந்தாங்க. இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையுமே சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை மாயா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க, ஆனால் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது, சரிதான் மாயா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பொங்கல் வைக்கிறதுக்காக மாயா தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே அரிசி போட்டணும்னு சொல்லவும், அதே மாதிரிக்கு தனா வந்து மாறுவசத்தில் வந்து அவங்களும் அரிசி போட்டுருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே தனாவும் கதிரும் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா வந்து அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருந்தாங்க, அண்ணா அங்கே பார்த்தியாண்ணா அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ரகுராம் உடனே தனாவையும் கதிரையும் பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எதுக்காக அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன்பா நாங்கள் அங்கே வரக்கூடாதா என்ன, குடும்பத்தோட கோயிலுக்கு வரணும், குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னா அப்போ நாங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க தானே, என்கிட்ட ஏன்பா அப்படி கோவப்பட்டுட்டு இருக்கிறீங்க, நான் அப்படி என்ன தப்பு தான் பண்ணேன், கதிர் என்னை நல்லா தானே வச்சுக்கிறான், அவனும் வேற யாரும் கிடையாது, நீங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை தானே, அவன் இன்னைக்கு என்ன நல்லா தானே பார்த்துக்கிறான், அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துருக்க மாட்டேன், அவன் திட்டம் போட்டு பழி வாங்குறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்திருக்கிறான், ஆனால் கதிர் அப்படி இல்லை, அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காகவே என்னை வந்து அதாவது கல்யாணம் பண்ணி என்னை இன்னைக்கு சந்தோஷமாக தானே வச்சிருக்கிறான், அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பயம்ப்பா அப்படிங்கன்னு சொல்லவும் உடனே ரகுராம் வந்து தனாவை பார்க்குறாங்க. என்னை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கு காரணம் என்னதுப்பா, என்னை பார்த்தா உங்களுக்கு பயம் அப்படிங்கிறாங்க, எனக்கு என்னது பயம் அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கே நம்மளை மீறி நம்ம வந்து பாசத்தை காட்டிடுவோமோ, தனா கிட்ட பேசுவோமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க, அதனால தான் என்னை பார்க்காம நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க, இந்த அதாவது கோயிலுக்கு யாருனாலும் வரட்டும் யாருனாலும் போகட்டும், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து போகவும் உடனே தனா சொல்கிறாங்க, இங்கே பாரு தனா நீ பெரியப்பா கிட்ட நல்லாவே பேசுன, பெரியப்பா பார்த்தியா, அதாவது நீங்கள் இருக்கட்டும்னு சொல்லி தான் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கவும், இன்னுமே எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து பயந்து இந்த கோயிலில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தானாவும் சொல்கிறாங்க, அப்பா என்கிட்ட என்னைக்கு தான் பேசுவாரே எனக்கு தெரியல, ஆனால் அப்பா மனசில் நான் இருக்கிறதுங்கிறது நல்லாவே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் தானா இந்த கோயிலிருந்து போகிறதுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி வந்து கற்பனாசாமி மாதிரிக்கு சாமி அடிக்கிட்டு ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக வராங்க. இதை மாயா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அதாவது காளியாக அவதாரம் எடுத்து கருப்பசாமி உருவத்தில் வந்திருக்கிற கார்த்தியை வந்து அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருந்தாங்க, ரகுராமையும் காப்பாற்றிருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் இந்த கதையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.